இலவசங்களை கொடுத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையை ஏற்றியுள்ளதாக அதிமுக அரசு மீது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மயிலாப்பூர், 1000 விளக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களுக்கு ஸ்டாலின் ஆதரவு திரட்டி வருகிறார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மாதம் ஒருமுறை மின்கட்டணம் செலுத்தும் முறை திமுக அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இதன் மூலம் 2000 ரூபாய் வரை சிக்கனப்படுத்த முடியும் என்றும் ஸ்டாலின் கூறினார். திமுக ஆட்சியில் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டி இன்றும் பயனளித்து வருவதாக கூறிய ஸ்டாலின், அதிமுக ஆட்சியில் கொடுத்த இலவசங்கள் பயனற்று இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கமிட்டி போட்டு கலைஞரே அதுக்கு தலைவரா இருந்து அந்த முறையில அதை கொள்முதல் செஞ்சு கொடுத்தோம். அதனால இன்னும் அது முறையா இருக்கு. ஆனா இப்போ ஃபேனு, கிரைண்டரு, மிக்சி எல்லாம் கைலாங்கடையில இருக்கு. 3000 ரூபாய் தான் அது கடக்குமே ஒரு மொத்தமே. 3000 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய்க்கு வரியை போட்டாங்க. எப்படின்னா, பஸ் கட்டணத்தை ஏற்றிட்டாங்க, பால் விலையை ஏற்றினாங்க, மின்சார கட்டணத்தை 3 மடங்கு 4 மடங்கு ஏற்றினாங்க.